படிச்சிருப்போம்ல, காலம் பொன் போடுறது, கடமை கண் போடுறது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம்ல. அதே மாதிரி தான் நேரங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அது இம்பார்ட்டண்டான ஒரு லைஃப்பில் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் டைம் அப்படிங்கிறது. அப்போது டைம் வந்து உனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் வந்து ஒரு 2.5 மணி நேரம் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸில் என்ன பண்ணுறோம்னா கொஷின் பேப்பரை ரீட் பண்ணி பார்க்குறோம். அடுத்த ஒரு 15 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸ் நீ வந்து 1 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுவேன், வாசித்து பார்த்துட்டு அதுக்கு கரெக்டான உள்ள ஆன்சரை வந்து நீங்கள் பிக் பண்ணி எழுதுவீங்க. அடுத்தது வந்து என்ன பண்ணுவோம், 2 மார்க்ஸ் இருக்கும். 2 மார்க்ஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸ் அல்லது 20 மினிட்ஸில் வந்து எழுத பாருங்க. அதே மாதிரியே வந்து 5 மார்க்ஸ் இருக்கும். 5 மார்க்ஸ் ஒரு 45 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க அல்லது ½ அன் ஹவர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா 8 மார்க்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது ஜாமெட்ரி, கிராஃப் ரெண்டுமே கேட்டிருப்பாங்க. அந்த 8 மார்க் கொஷினை வந்து நம்ம வந்து ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே நம்ம இல்லைன்னா 15 மினிட்ஸ்க்குள்ளே டக்குன்னு போடுறது பாருங்க. அடுத்த ஒரு 10 மினிட்ஸில் வந்து அதாவது கொஷின் பேப்பரை நீ எழுதி முடிச்சுட்டு கம்ப்ளீட் ஆன்சர் ஷீட்டை கம்ப்ளீட் பண்ண பிறகு அந்த ஆன்சர் ஷீட்டை ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்க. இப்போ செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன எழுதியிருக்கேன்னா ஷெட்யூல் எழுதியிருக்கேன். இது வந்து ஷெட்யூல் அப்படிங்கிறது என்னதுன்னா வந்து அட்டவணை போட்டு இப்போ வந்து நம்ம மேத்ஸ் எக்ஸாம் அப்படி எழுத போகிறோம்னா அந்த மேத்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி நீ ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னா அந்த ப்ரிப்பேர் பண்ணுற நேரத்தில் டைம் டேபிள் போட்டு வச்சுட்டு படிச்சுன்னா அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன இருக்குன்னா ஃபார்முலா சார்ட், அதாவது சூத்திரம். கணிதத்தில் உள்ள எல்லா ஃபார்முலாவையும் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சார்ட் மாதிரி, அதாவது ஒரு சார்ட் பேப்பர் அல்லது வந்து ஒரு நோட் பேப்பரில் வந்து நல்ல வரிசையாக ஒரு ஃபார்முலாஸ் எழுதி வச்சுட்டு உனக்கு திருப்பியும் வந்து திருப்பி பார்க்கறதுக்கு எக்ஸாம் டைமில் திருப்பி பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து 1 மார்க்ஸ் எழுதியிருக்கேன். 1 மார்க்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது யூனிட் வைஸாக தான் நம்ம 1 மார்க்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ அந்த யூனிட் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணும்போது புக் பேக்கில் உள்ள 1 மார்க்ஸை தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த்து பாயிண்ட் என்ன எழுதியிருக்கேன், வெல் ப்ரிப்பேர்ட் ஆஃப் ஜாமெட்ரி கிராஃப். ஜாமெட்ரி கிராஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் கொஷின் பேப்பர். கொஷின் பேப்பரில் எதையும் வந்து மிஸ் பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா ஜாமெட்ரி கிராஃப் தான். இதை வந்து விட்டுறாம உனக்கு வந்து எல்லா ஜாமெட்ரி கிராஃபையும் போட்டு 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 பாருங்க. அதே மாதிரி ஜாமெட்ரி கிராஃபில் குறியீடு, அதாவது அலகுகள் எழுதுறது மறந்துடாதீங்க. இந்த 10 சென்டிமீட்டர்னு எழுதுறோம்ல, அதுக்கும் வந்து நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம உதவிப்படம் போடுறதும் நம்ம மறக்கக்கூடாது. ஓகேவா? ரஃப் டயக்ராம் போடுறதும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.